மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்சென்னை வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரபாண்டியன் மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். லதா, முழு விவரங்கள். வணக்கம். தென்சென்னை திமுக வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருக்கிறார். இரண்டு பேருமே இன்று சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தார்கள். முதலில் தமிழச்சி தங்கபாண்டியன் வருகை தந்து தேர்தல் அலுவலரை நேரில் சந்தித்து அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு கீழே இறங்கினார். அந்த இடத்தில் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த ஒரு நிலையில் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். அப்பொழுது தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கை கொடுத்து வரவேற்று அவரை கட்டி அணைத்து நலம் விசாரித்துக் கொண்டார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இரண்டு பேருமே நீண்ட கால நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது மரியாதை நிமித்தமாக இந்த இருவரும் கட்டிப்பிடித்து அந்த நலம் விசாரித்துக் கொண்ட அந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவிக்கையில் கூட அதாவது தமிழச்சி தங்கபாண்டியனுடைய முதல் மகளும் தமிழிசை சவுந்தரராஜனினுடைய மகனும் நல்ல நண்பர்கள், அந்த வகையில் நாங்களும் நண்பர்கள் என்று குறிப்பிட்டு இருப்பார். அதே போல பார்த்தோம் என்றால் இரண்டு பேருமே ஒரே குடியிருப்பில் கடந்த காலங்களில் வசித்தவர்கள் என்றும் கூட சொல்லலாம். அதே போல பார்த்தோம் என்றால் தமிழிசையை தற்பொழுது பாஜகவில் இருந்தாலும் கூட அவர் காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அந்த வகையில் இந்த அரசியலை தாண்டி அவர் இரண்டு பேருக்கும் நல்ல நட்புறவு என்று இருப்பதாக கூட தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இடத்தில் தெரிவித்திருப்பார். அந்த வகையில் தற்பொழுது இன்றைய தினம் சந்தித்துக் கொண்ட இரண்டு பேரும் கட்டி அணைத்து நலம் விசாரித்துக் கொண்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.